ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. டுடே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? டுடே நான் வந்து வெஜிடேரியன் தான் பண்ண போகிறேன். வெஜிடேரியனில் வந்து காளான் பிரியாணி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். காளான் பிரியாணி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோம், நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, புதினா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காளான், இது எல்லாமே தேவையான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எல்லாமே தேவையான அளவு நான் போட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பச்சை மிளகா போடுவீங்க. நான் வந்து என்னோடய பையனுக்கு காரம் சரியாக சாப்பிட மாட்டேன், அதனால் நான் வந்து பச்சை மிளகா போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைசஸ்லாம் என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்கலாமா? பட்டை, கிராம், ஏலக்காய், பிரியாணி லீஃப், அப்புறமா நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிரியாணி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கப் ரைஸில் வச்சு நான் பிரியாணி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் கலர்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்து ஆனியன் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தக்காளி நல்லா வதங்கினோடையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம தேவையான அளவு புதினா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீர் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர முடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தனியாக, ஆயில் தனியாக வந்துடுச்சு. நம்ம நல்லா மசாலா வதங்கிடுச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் நானே மசாலா வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சுப்பேன். நீங்களாம் எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம். அந்த மஷ்ரூமை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மஷ்ரூம் சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு, நான் எப்போவுமே கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால் தேவையான அளவு சால்ட்டு, கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு போட்டுட்டு காளான் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா காளான் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே நல்லா தெரியுதா? காளான் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் வந்து வீட்டில் எப்போவும் சாப்பாடு செய்கிற ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து 1.5 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றரை கப்பு ரைஸ்க்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல். ரைஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் 3 கப்பு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு ரைஸ் வந்து வேகிறதுக்கு 3 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். அதனால நான் நல்லா ஒரு 3 விசில் விட்டுறேன். இப்போ வந்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணியை பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. விசில் அடங்கிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸில் செஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்லாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்.